ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போறது "கர" அப்படின்ற படத்த பத்தின ரிவ்யூ தான். படத்தில தனுஷ், அப்புறம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. படத்தில வந்து தனுஷ் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது. ஜிவி பிரகாஷும் கண்டிப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லணும். ஸோ பிஜிஎம்லேருந்து, சாங்ஸ்லேருந்து எல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நார்மல் திருடன். அவன் வந்து அவனுக்கு பெருசா அவன் ரொம்ப வெல் வெர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா, அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம திருடன்னு நெனச்சா நம்ம கண்டிப்பா திருடிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அவனுக்கு. அந்த மாரியான ஒரு ரெகுலர் திருடன் அவன். ஸோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் ராபரி பண்றான். அந்த அளவுக்கு அவனோட சிச்சுவேஷன் வந்து அவன ஃபோர்ஸ் பண்ணுது. அது ஏன் பண்றான்? எதுக்காக பண்றான்? கடைசி என்ன ஆச்சு? அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தோட லைன் அப். ஸோ, இந்த படத்தில வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோல் பிளாக்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் செம்மையா தாறுமாறா இருந்துச்சு. அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் தாறுமாறா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. பட் மற்ற எல்லா சீன்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப டெட் ஸ்லோவா இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஓகேவா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எனக்கு இன்னொரு ஒரு வியூ எப்படி இருந்துச்சுன்னா, இட்லி கடை படத்தில அதே ஹீரோ வந்து ஒரு வேள கெட்டவனா, இல்லாட்டி ஒரு திருடனா இருந்திருந்தான் அப்படின்னா, அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த ஃபேமிலிக்காக என்ன பண்ணியிருப்பான்? இல்லாட்டினா லைஃப வாழ்றதுக்காக என்ன பண்ணியிருப்பான்? அப்படின்ற இன்னொரு ஒரு ஆங்கிள்ல யோசிச்ச ஒரு படமா தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு மொக்க படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தான். கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீக்கெண்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் அந்த படம் வந்திருக்கு. பட் உங்களுக்கு வந்து இந்த மாரி ரொம்ப ஸ்லோவா கொண்டு போறது, இல்ல இட்லி கடை படமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. இந்த படத்துல அவங்க எடுத்திருந்த கதையே வந்து ரொம்ப போதுமானது தான். ஆனா திரைக்கதை இன்னும் நல்லா வந்து அவங்க வடிவமைச்சிருந்தா, இன்னும் சூப்பர் மூவியா வந்திருக்கும். பட் ஸ்டில் வந்து ரைட்டிங்ல நெறையா சீன்ஸ் வந்து ரொம்ப வாவா தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன்.